கல்யாண ரசம் சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து மெயினே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ரசம் கொதிக்க வச்சுட்டு இந்த சொம்பை எடுத்து அந்த ரசத்துக்குள்ள போட்டுருவாங்க. ரசம் எடுத்து இதுக்குள்ள போடுறது கிடையாது, இதை எடுத்து ரசத்துக்குள்ள போட்டுருவாங்க. இப்படி போடுறது வந்து நம்ம வீட்டுல. அது கல்யாணம் அவ்வளவு ரசம் பண்ணணும்ல, அப்ப இதை எடுத்து அதுல போட்டுட்டா எடுத்துருவாங்க. எடுத்து அந்த டேஸ்ட் இருக்கும் பாருங்க, ரசத்தோட டேஸ்ட். ஏன் எனக்கு ரசம் பிடிக்குதுன்னா இதுதான் காரணம். இது டேஸ்ட் மேக்கர் போல இருக்கு. ஆமா, டேஸ்ட் மேக்கர் தான். நீங்க வீட்டுல வந்து ரசம் எல்லாம் பண்ணிட்டு இதுல ஊத்தி வச்சுட்டு சாப்பிடுங்களேன், வேற லெவல்ல இருக்கும். ஆனா இது அடுப்புல வச்சுட்டீங்க உருண்டை ஆயிடும். அடுப்புல வைக்க கூடாது. ஊத்தி வைக்கலாம். அப்படின்னா ஒரு கொதி லைக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரே கொதி. ஆனா பெஸ்ட் வே வந்து அம்மா ஊத்தி வச்சுட்டு மூடிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ரசம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவு நல்லது உடம்புக்கு.